கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 112 அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிறேன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? மன தைரியம் என்று பேச விரும்புகிறேன். நிறைய பேருக்கு இந்த மன தைரியம் அப்படின்னு சொல்றது கிடையாது. அந்த பலூனு எப்படி குத்துனா டப்புன்னு உடையுமோ அதே மாதிரிக்குல நிறைய பேர் உடஞ்சிட்றாங்க. கேட்டால் நான் இலகன மனசுன்னு நிறைய டைலாக் விடுறாங்க. நல்ல செய்தி வரும்போது உன் இருதயம் எப்படி சந்தோஷத்தில் நிரம்புமோ அதே மாதிரிக்குல கெட்ட செய்தி வரும்போதும் உன்னுடைய இருதயம் தைரியமாக இருக்கணும். அன்னைக்கு கானான் தேசத்தை குறித்து 10 பேரும் தப்பு தப்பாக சொன்னான். ஆனால் 2 பேரும் மன தைரியமாக நின்னதுனால அந்த துர்ச்செய்தியை கூட அது அவங்களுக்கு நல்ல செய்தியாக மாறிடுச்சு. உனக்கு துர்ச்செய்தி வரும்போது நீ மன தைரியத்தோடு இருந்தனா கெட்ட செய்தி கூட உனக்கு நல்ல செய்தியாக மாறும். ஆனால் இன்னைக்கு எனக்கு போய் துர்ச்செய்தி வந்துருச்சே, எனக்கு போய் இப்படி ஆயிருச்சே, தேவன் ஏன் இப்படி பண்ணினார்னு சொல்லி ஏகப்பட்ட புலம்பிக்கிட்டு இருக்கிற. ஆனா இன்னைக்கு சொல்ல வரேன், யோபுக்கு எல்லாம் துர்ச்செய்தியாய் வந்த போதும் அவன் மன தைரியத்தை விடல. அவன் கர்த்தரை நம்பி இருந்ததுனால, தைரியமா நின்னதுனால இழந்ததை எல்லாம் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எது வந்தாலும் தைரியமா நிக்க பழகுங்க. கெட்டது வந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க. நல்லது நடக்கலனாலும் சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க தைரியமா நிப்பீங்கன்னா அந்த கெட்டது கூட உங்களுக்கு நல்லதா மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே, யாரெல்லாம் கெட்டதை நினைச்சு தைரியம் இல்லாமல் இருக்கிறார்களோ இந்த பிள்ளைகளுக்கு தைரியம் உள்ள ஒரு மனதை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.